نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العلي العظيم. அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நான் ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இப்போ அதிகாலையின் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்கிறான். முக்கியமான சில விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. 10 இரவுகளின் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்கிறான். இந்த 10 இரவு என்பது இந்த மாதம் முடிய போகுது, துல்ஹஜ் மாதம். இதில் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள முக்கியமான நாள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். வரக்கூடிய மாதம் முஹர்ரம் மாதம், அதுலேயும் ஆஷூரா தினம் இருக்குது. அந்த 10 நாளைக்கும் இந்த ஆயத்து சொல்லப்படுகிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள். குரானை விரிவுரை செய்யக்கூடியவர்கள் எழுதுகின்றார்கள். இந்த 10 இரவு என்று சொல்வது இந்த 2 மாதத்தில் வரக்கூடிய 10 நாட்கள் உயர்ந்த தினங்கள், சிறந்த தினங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அல்லாஹு தாலா இந்த உலகத்தை கோடான கோடி ஜீவராசிகளை படைச்சி, அதில் எல்லாத்துலேயும் மிக முக்கியமாக மனித சமுதாயத்தை படைத்து, மனித சமுதாயம்தான் உயர்ந்த சமுதாயம் என்று அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். எல்லா படைப்புகளுமே அந்த மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமாக மிருகங்கள் இருக்கின்றது. அது மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவைகள் எல்லா மிருகங்களும் மற்ற மிருகங்களைப் போலவும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம யானையை பற்றி பார்ப்போம். இப்போ யானை என்ன செய்யுதுன்னு சொன்னால், பெரிய மிருகமாக இருக்குது. அந்த மிருகம் அதிகமாக இந்தியாவில் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது, மற்ற நாடுகளை விட. அந்த மாதிரி அந்த யானை மிருகங்கள்லேயே ஒட்டகமும் இருக்குது. மனிதனைப் போல பொறாமை கொள்ளக்கூடிய சில தன்மைகள் கொண்ட சில மிருகங்களில் ஒட்டகமும் யானையும் பொறாமை கொள்ளும். மனிதன் எப்படி பொறாமை கொள்கிறானோ அதே மாதிரி அதுவும் பொறாமை கொள்கிறது. அந்த மாதிரி பொறாமை கொள்றதுனால இந்த யானை என்ன செய்யுதுன்னா, யானை பாகன் இருக்கான் பாருங்கள், யானையை வளர்க்கக்கூடியவன், அவனையே என்ன செஞ்சிருது, சில நேரங்களில் அவன் ஏதாவது துன்புறுத்தல் செய்தால், கஷ்டங்கள் கொடுத்தால், அந்த யானை பாகனை யானையே கொலை செஞ்சிடமா. அந்த அளவுக்கு பொறாமை இருக்குமா யானைக்கு. அதே மாதிரி அந்த யானைக்கு அல்லாஹு தாலா நாக்கை மனிதனுக்கு வைக்கிற மாதிரி வைக்காமல் பிரட்டி வச்சிருக்கிறானா. மனிதனுக்கு வச்சா மாதிரி யானைக்கு நாக்கு வச்சுருந்தா அதுவும் பேசுமா, அந்த சக்தி அதுக்கு இருக்குதான். அதனால் யானைக்கு நாக்கை அல்லாஹு தாலா பிரட்டி வச்சிருக்கிறான். அதனுடைய பாரம் ரொம்ப கிலோ. உடம்புடைய பாகம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது, அதிகமான கனமுள்ள உடம்பாக இருக்கிறதுனால அது நடந்து வந்துச்சுன்னா எவ்வளோ சத்தம் கேட்கணும், ஆனால் அந்த சத்தம் கேட்கறதில்ல. அல்லாஹு தாலா அதுக்கு நடந்தால் சத்தம் இல்லாமல் நடக்கக்கூடிய தன்மையை அந்த யானைக்கு அல்லாஹு தாலா கொடுத்து வச்சுருக்கிறான். மனுஷனுக்கு பக்கத்துலேயே நடந்து வரமா, பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு சத்தம் கேட்காதான், அந்த அளவுக்கு அது யானை நடந்து வரமா. அதே மாதிரி மனிதர்கள் எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி அதை விட பல மடங்கு சக்தி உள்ள சில வேலைகளை யானைகளை வைத்துத்தான் பெரிய பெரிய மலைகளில் வேலை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி யானை தேளு, பல்லி, பூனை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயப்படுமா.
அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. யானை வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அது உடலுறவு கொள்ளுமா. ஒரு தடவை குட்டி போட்டுட்டா 3 வருஷத்துக்கு யானை வந்து என்ன செய்யாதான், ஆண் கூட சேராதான். அந்த மாதிரி அல்லாஹு தாலா யானையை படைச்சி வச்சிருக்கிறான். உலமாக்கள், ஹுக்கமாக்கள், அறிஞர்கள் சொல்கிறாங்க யானையை சாப்பிட்றது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேற ஒரு மிருகத்தோட உங்களை சந்திப்பதற்கு முயற்சி செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في الفرقان العظيم وفي الفرقان